உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள், யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு, கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு. புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. அதில் தன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, கான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ் பாவம் செய்யாமல் என்னை காப்பாத்து, கடன் இல்லாமல் என்னை காப்பாத்து. எனக்கு அதை கொடு, இது கொடு, இது வேணும், அது அதிகமாக வேணும். எனக்கு பாவம் செய்யக்கூடாது, கடனோடு நான் வாழக்கூடாது. இந்த ரெண்டு எனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த ரெண்டை விட்டு என்னை காப்பாற்றி விடு என்று கேட்பார்கள். ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் சொல்ல நீங்க எல்லா தொழுகைக்கு பின்னாடி இந்த துவா கேட்குறீங்களே, எல்லா தொழுகையிலுமே இந்த துவாவை நீங்க கேட்குறீங்களே, இதனுடைய தாத்பரியம் என்ன, ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, இதா கானர் ரஜுலு கரிம ஹத்தஸ ஃபகதிப வவஅத ஃபஅக்லஃப, ஒருத்தர் கடனாளி ஆயிட்டார்னா பல நேரங்களில் பேசுவார், ஆனால் பேச்செல்லாம் பொய்யாக வந்துவிடும். பல நேரங்களில் வாக்கு கொடுப்பார், அந்த வாக்குக்கெல்லாம் மாற்றம் செய்து கொண்டே இருப்பார். இந்தா தர்றேன் பாரு, ஒரு மாசம் போனே எடுக்க மாட்டார். இந்தா வர்றேன் பாரு, அதுக்கடுத்து அந்த இடத்துல அவரை பார்க்கவே இயலாது. இப்போ பொய் என்பது பெரும் பாவம், வாக்கு மோசடி என்பது பெரும் பாவம். இந்த ரெண்டும் எதுக்கு பின்னாடி தொத்திக்கிட்டு வருதுன்னா, கடனுக்கு பின்னாடி தொத்திட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால அந்த பாவமே வேண்டாம். ஏன் அந்த பாவத்துக்கு போகணும்? எனக்கு வேண்டவே வேண்டாம். எனவே தான் நான் ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன் அல்லாஹ்விடத்திலே, கடன் இல்லாத வாழ்வை கொடு.